முடிச்சாச்சு. மத்திய அரசில் வேலை நல்லா இருந்தாச்சு. அது ஒரு சிங்கப்பெண் மாரி தான். அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியானது சார் சொன்னது மாரி இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்விம்மிங் பூல் உருவாகிருக்கு இப்போ. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளை விளையாட்டிலே ஈடுபடுத்த வேண்டும் சொல்லி இந்த படம் எடுத்த சிங்கப்பெண்ணை படம் எடுத்த சதீஷ் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போகிற ஒவ்வொரு மீட்டுக்கும் எங்கெங்கே ஸ்விம்மிங் மீட்டு நடக்குது, எப்படி அவங்களோட இது பேசணும், எப்படி அவங்களோட இதை பற்றி பேசி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல 2-3 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. நான் அதை பார்த்ததானே எனக்கே ஒரு பிரமிப்பாமல் இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் பாடல் ஆசிரியர்கள் அப்படி வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் சிறந்த முறையிலே வெளிவந்து எல்லா பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்று இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் செய்தி ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை சிறந்த முறையிலே ஊடகங்கள் தான் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போகணும். விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, அரசியல், சினிமா, விளையாட்டுத்துறை ஊடகங்கள் மூலமாக தான் முன்னெடுத்து வரணும்னு சொல்லி இந்த படம் எடுத்த சதீஷ் அவர்களுக்கு இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நீரின்றி அமையாது இவ்வுலகம், நீங்களின்றி அமையாது இந்த படம். கடல் அளவு கனவுகளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டவர் ஹரிஷ், இந்தியன் ட்ரைத்லான் நேஷனல் டெவலப்மெண்ட் ஆபீசர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சதீஷ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2021 நினைக்கிறேன், கோவிட் டைமில் அகாடமிக்கு ஒரு நாள் வந்திருந்தார். இந்த மாதிரி ட்ரைத்லான் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைத்லான் வந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங். ஸோ அந்த டைமில் என்ன எப்படி எடுக்க போகிறாரு இன்னும் ஒன்றுமே புரியல அந்த டைமில். ஏன்னா கோவிட்ல எல்லாமே ஷட்டு. அதுக்கப்புறம் காஸ்ட் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆர்த்தி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அப்போ ஆர்த்தி ஆல்ரெடி நாங்கள் எங்களோட நேஷ்னல் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல் டைம். ஸோ நான் எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் ஆர்த்தியை எப்படி ஆக்டிங் பண்ண வைக்கிறது, ஆல்ரெடி நாங்கள் நேஷ்னல் கேம்ஸ் குஜராத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ எல்லாமே நல்லபடியாக வந்தது. ஆர்த்தி வந்து ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரைத்லானில் யாருமே மெடல் வின் பண்ணதே இல்லை. அண்ட் எங்களோட அகாடமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாச்சும் இந்த பொண்ணை வின் பண்ண வைக்கணும்ட்டு எங்களோட இது. அதுக்கு நடுவில் சதீஷ் சார் வந்து ஆர்த்தி தான் மெயின் காஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு அந்த டைம். ஆனால் எப்படி எல்லாருக்கும் அது என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆர்த்தி ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் அட் தட் டீம் கெஸ். ஸோ ஷி இஸ் டூயிங் MBA ஆல்சோ. தென் ட்ரைனிங் ஃபார் ட்ரைத்லான், ஷூட்டிங் ஃபார் சிங்கப்பெண்ணே எல்லாம் முடிஞ்சு 2022 தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு won the gold medal in triathlon through Aarthi. So it was an unbelievable scenario. ஏன்னா நாங்களே வந்து அந்த டைமில் குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் ஆல்ரெடி அதில் இருக்கிற நம்பர் 1 கேர்ள் மோஸ்ட்லி வின் பண்ணுவான்ட்டு இருந்தோம். ஸோ தமிழ்நாடு மேபி 4th 5th வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் தான் இருந்தோம் நாங்கள்லாம். ஆனால் அங்கேருந்து ஆர்த்தி வின் பண்ணது வந்து இந்த செனாரியோவில் ஷூட்டிங், ஸ்டடிங், ட்ரைனிங் இதில் எப்படி ஆர்த்தி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது. ஆனால் she went on to win a gold medal for Tamil Nadu and fantastic for that. And then இதுக்கு நடுவில் சதீஷ் சார் கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், சார் ட்ரைத்லான் பற்றி எடுக்கிறீங்க, ஃபெடரேஷன் பற்றி ஏதாச்சும் தப்பாக போட்டுறாதீங்க அப்படின்ட்டு அடிக்கடி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். பட் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், செனாரியோஸ் எல்லாமே கவர்